அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் சிறந்த நல் வணக்கங்களை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு மே மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு பார்க்க போறோம். இப்ப மே மாதம் ஆரம்பிக்கும் போதே அமோகமாக குரு பெயர்ச்சியோடு இந்த மே மாதம் தொடங்குகின்றது. ரொம்ப அருமையான ஒரு அதே நேரம் 3 முக்கிய சிறப்பு அம்சங்களோடு இந்த மே மாதம் நமக்கு தொடங்குகிறது. முதல் விஷயமாக இந்த குரு பயிற்சி என்பது ஒரு மே மாதம் 1ஆம் தேதி. அதாவது இந்த குரு பயிற்சி மே மாதம் 1 ஒவ்வொருத்தரும் ஒரு 1:30 பயிற்சி ஆகிறார் என்றால் ஒரு சில நான் பார்க்குறேன் 1:30, சில பேர் 3:40 பயிற்சி ஆகுதுன்றாங்க. ஆனால் சில பேர் 5:21. இப்போ நான் உங்களுக்கு என்ன ஒரு தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னா, நமது ஆலங்குடி குரு பகவான் ஆலயங்களில் எத்தனை மணிக்கு குரு பெயர்ச்சி விழா கொண்டாடப்படுகின்றதோ அதை நீங்கள் சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் அவங்க சாஸ்திரப்படி அந்த சாஸ்திரிகள் அந்த ஆலங்குடி குரு பகவானுடைய அந்த ஆலயத்தினுடைய அந்த சாஸ்திரிகள் சரியான முறையில் அந்த சாஸ்திரப்படி சரியான முறையில் அந்த குரு பயிற்சி அங்குதான் அந்த சரியான நேரத்தில் கொண்டாடுவார்கள். அதை பார்த்து தெரிந்து கொள்கள். நமது பஞ்சாங்கப்படி நம்ம ரிஷிகரும் முனிவரும் சொன்ன பஞ்சாங்கப்படி முறையாக அந்த குரு பயிற்சி நடக்கின்ற நாள் அந்த ஆலங்குடி குரு பகவான் ஆலயத்தில் சரியான நேரத்தில் நான் சொல்லக்கூடிய அந்த 5:21 இந்த நேரத்தில் தான் குரு பயிற்சி. அதுக்கு ஆளுக்கு நம்ம குழப்புறாங்க. எது சரி என்பது இந்த ஆலயத்தில் குரு பயிற்சியின் ஆலங்குடி குரு பகவானுடைய ஆலயத்தில் குரு பயிற்சி விழா கொண்டாடக்கூடிய நேரத்தை நீங்கள் கணக்கீடு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. அதுவே நீங்கள் சரியாக எடுத்துக்கணும். சரியா? மற்றதை பற்றி உங்களுக்கு குழப்பம் 4 தடவை அது பாருங்க. சரி, இப்போ மே மாதம் பார்த்தீங்கன்னா முதல்ல குரு பயிற்சி சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திரம் மே மாதம் வருது. மே 4லேருந்து மே 28 வரை, மே 4 தொடங்கி மே 28 வருது. அக்னி நட்சத்திரம் பயப்படுவாங்க. சுபகாரியங்கள் நல்லபடியாக நடத்தலாம். என்ன கிணறு சொல்லக்கூடாது. விவசாயம் சம்பந்தப்பட்ட செடி மரம் நடுறது, செடி நடுறது, விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் அது மட்டும் பார்க்கக்கூடாது. சுபகாரியங்களை நடத்தும். அடுத்து நமக்கு அட்சய திருதி 10ஆம் தேதி வருது. 3 முக்கிய அம்சங்கள் சிறப்பு. 10ஆம் தேதி 10/5/2024 அடுத்து அட்சய திருதி. இந்த 3 சிறப்பு அம்சங்கள் அதாவது மே மாத பலன்களாக நமக்கு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக அமையுது. எந்த மாதமே இல்லாமல் இந்த மே மாதம் மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான யோகங்களோடு இந்த மே மாதம் நமக்கு தொடங்குகிறது. சரி, இப்போ இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் உங்களுக்கு எல்லாம் என்ன உறுதி உத்தரவாதம்? அதாவது இந்த பொதுவாக சித்தர் வாக்கு ஜோதிடத்திலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நல்லது நடக்க வேண்டும். வேலை கிடைக்கலையா? கண்டிப்பாக சொன்ன மாதம் வேலை கிடைக்கல ரொம்ப பேர் அலையிறாங்க. வேலை கிடைக்கல, அரசாங்க வேலை கிடைக்கல, பிரச்சனையே வீட்டு குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா இருக்குங்க. பிரச்சனை தீர மாட்டேங்குது. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையா இருக்காங்கய்யா. எப்படில வாழ்க்கை போச்சு. நீ என்னைக்கு பிறந்தான்? அதாவது ஒரு சின்ன பையன், இந்த பையன் இவன் என்னைக்கு பிறந்ததுன்னா இவன் பிறந்ததுலேருந்து வீடு ஒரு 2 எடுத்துப்பட்டு போச்சு. இவங்க பிறந்தது அப்பா அம்மா புரிஞ்சுட்டாங்க. இவங்க அப்பே இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. கொண்டாங்க பையன் ஜாதகத்தை பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது பையன் ஜாதகம் நல்லா இருக்கு. ஏமா அப்படி சொல்கிறீங்க? இல்லாமல் குட்டிச்சுக்கிறோம் குடிக்கு எடுக்குன்னு சொன்னாங்க. இவங்க பையன் பிறந்தது அப்பா அம்மா புரிஞ்சுட்டாங்க. அப்பைக்கு யாரா இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாரு. என் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. என் பேரனே என்கிட்ட இருக்கேன், என் பிள்ளை என்கிட்ட இருக்கு. அந்த ஆள் பாட்டு விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட கூட்டிகிட்டு ஓடிட்டாரு. எம்மா அப்போ அவங்க கணவன் படைய 2 பேர் ஜாதகம், உங்கள் பொண்ணு ஜாதகம் மரும ஜாதகம், உங்கள் பொண்ணு மரும ஜாதகம் கொடுங்கன்னு எனக்கு கொடுத்தாங்க. ஏம்மா இந்த ராசிக்கு கல்யாணம் முடிக்கக்கூடாது, முடிச்சுட்டு ஏம்மா அப்படி பிள்ளை மேலே பேர மேலே பழியன் போடுறீங்க அப்படி? சரிம்மா, பேரை எப்படி படிக்கிறாங்க? இல்லை 3ஆம் ரேங்க் வாங்குறான், 2ஆம் ரேங்க் 3ஆம் ரேங்க் வாங்குறான். நல்லா தானே படிக்கிறான். இல்லை குடியை கெடுக்குண்டாங்க. இல்லை பையன் பேரன் ஜாதகம் பையன் ஜாதகம் நல்லா இருக்கு, வீட்படி இந்த குழந்தை மேலே போடுறீங்களாமா? அந்த மாதிரிலாம் தவறானதுமா. பையன் நல்லா படித்த நல்ல பெரிய ஆள் வந்துடுவான். அதாவது சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க.
சிம்ம ராசி கல்யாணம் முடிச்சு அடுத்தடுத்த ராசியில் கலந்து ரெண்டு ராசி ஒத்தே வராது. சிம்ம ராசி கன்னிராசி என்னைக்குமே ஒத்து வராது. தப்பா திருமணத்தை முடிச்சுட்டு பிறந்த குழந்தை மேல இந்த குழந்தை பிறந்த அப்பா அம்மா புரிஞ்சுட்டாங்க. ஆக இது போன்ற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அரசாங்க வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை, குடும்பம் என்னைக்கு ஒன்று சேரும், தொழில் எப்போ நல்லபடியாக வரும், தொழில் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போய் திடீர்னு வேலையை விட்டு வந்துட்டாரு, பையனுக்கு படிச்சுட்டு வேலை இல்லை, அவனுக்கு எப்போ வேலை கிடைக்கும், பிள்ளை கல்யாணம், பொங்கல் பிள்ளை கல்யாணம் என்னைக்கு முடியும், இன்னைக்கு நாளைக்கு முடியும், நாங்களும் பார்க்காத இடம் பாக்கி கிடையாது. எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம், பையனுக்கு வேலை கிடைக்கணும், அவருக்கு தொழில் நல்லா ஓடணும், பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக முடியணும், நாங்களும் பார்க்காத இடம் பாக்கி கிடையாதுங்கய்யா. எல்லாத்தையும் பார்த்துட்டு செய்யாத பரிகாரங்களும் பார்க்காத ஜோசியரில் போகாத கோயிலில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எங்கே என்ன உறுதி உத்தரவாங்க? அப்படி ஒரு முறை ஜாதகத்தை கையை தூக்கியாச்சுன்னா கிடைக்காதவரை இந்த மாதம் கிடைக்கும்னு கிடைச்சி ஆகணும், கல்யாணம் இந்த மாதம் முடிஞ்சு ஆகணும். அரசாங்க வழியா சொன்ன மாதம் கிடைக்கும், சும்மா அலையக்கூடாது. கல்யாணத்துக்காக வருஷங்களுக்கு அலையக்கூடாது. இந்த மாதம் இந்த ராசிக்கு இந்த ராசியாக கல்யாணம் முடியாது, சும்மா 10 ஜாதத்தை பொருந்தும் பார்த்துட்டு அலையக்கூடாது. இது பொருந்துமா அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் எந்த ஜாதகமே பொருந்தல, வருஷங்களுக்கு பொருத்தம் பார்த்துட்டு அலையிறது. இந்த வருஷக்கணக்கா பொருத்தம் பார்த்துட்டு அலையிறவங்க பார்த்தாலே ரொம்ப வேதனையாக இருக்கு. ஏன்னா இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் இந்த வருஷம் இந்த மாதம் கல்யாணம் முடிஞ்சானா அதோட குழந்தை பாய்க்க எப்போ குழந்தை பிறக்குமே தெரியாமல் ஐயோ எங்கெங்கயோ கோவிலுக்கு போட்டு எத்தனையோ பரிகாரம் பண்ண குழந்தை பிறகு நிச்சயமா அவர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், காசு படம் வரமாட்டேங்குது, தொழில் மந்தமாக இருக்குது, தொழில் என்னைக்கு நல்லா ஓடும், தொழில் விருத்திக்கு என்ன செய்யலாம், குடும்பத்தில் ஒரே செய்வன கோளாறு மாதிரி இருக்குது, அந்த செய்வன கோளாறுக்கு என்ன பண்ணலாம், அன்னதை பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனைக்காக ஒரு முறை ஜாதகத்தை கையில் தூக்கிய நல்லவங்க ஜோதிடம், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னு ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்குன்னு இல்லாட்டி ஜோசியம் தான் தப்பாகும். ஏன்னா இது பிரம்ம வேதத்தால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக எங்கெங்கேயோ பார்த்து படிச்சில் இங்கேயும் பார்த்து நடக்கலை வந்துடக்கூடாது. ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சிக்குள்ள மீண்டும் ரிஷபராசினுடைய பலன்கள், மே மாத பலன்கள் பார்ப்போம். சரி, இப்போ மே மாதம் முதல்ல மே மாதம் தொடங்கும் போதே குரு பயிற்சியோடு தொடங்குகிறது. அடுத்து மே 4 முதல் மே 28 வரை என்ன நமக்கு அக்னி நட்சத்திரம். இந்த நட்சத்திர சுபகாரியங்களும் நடத்தலாம். சரிங்களா? சுபகாரியம் எல்லாவித சுபகாரியங்களும் நடத்தலாம். கிரகப்பிரவேசம் வைக்கலாம், பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம், கல்யாணம் பிடிக்கலாம், விவாகம் கூட பண்ணலாம். ஆனால் விவசாய சம்பந்தப்பட்ட தொழில் மட்டும் பார்க்கக்கூடாது. சரி, அடுத்து 4/5/2024 அதாவது கிரக வலிமைகள், அதாவது குருச்சந்திரம், கஜகேசரி யோகம் சொல்லக்கூடிய குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், நீசபங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய 4 தேதிகள். இந்த தேதிகளில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாட்களாக அமைகிறது. அதே நேரம் குரு பயிற்சி அடைகின்ற அந்த நாளை பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் 1ஆம் தேதி அமோகமாக திருவோண நட்சத்திரம் குரு பயிற்சியா திருவோண அன்னைக்கு பூரா சிறப்பாக நாள். மேசராசிக்கு தனஸ்தானத்தில் தனம் வருமானம் முன்னேற்றம். குரு பயிற்சி அன்னைக்கு நீங்கள் என்ன தொழில் ஆரம்பித்தாலும் சிறப்பாக இருக்கு, என்ன வியாபாரத்தை தொடங்கினாலும் சிறப்பாக இருக்கு. திருமணத்துக்கு முயற்சி பண்ணாலும் அந்த காலங்கள் அந்த மே 1ஆம் தேதியே ஒரு புதிய திருமண முயற்சிகளை ஏற்படுங்க, ஒரு அரசாங்கங்களுக்கு ஈடுபடுங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக அமைந்திருக்கு திருவோண நட்சத்திரம். அதாவது காலை 6:28 ரிஷபராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்று மேலும் சந்திரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலங்கள். ரொம்ப அருமையான நாள். சரிங்களா? அடுத்து ரிஷபராசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4/5/2024 அன்று 4/5 அதாவது மே மாதம் 4/5/2024 அன்று பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் 1:50 மேல் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் அதாவது சந்திரன் தனது சொந்த வீடான கடகராசியில் சந்திரன் தன் சொந்த வீடான கடகராசியில் ஆட்சி பெற்று மகரத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய நீசபங்க ராஜயோகம், கஜகேசரி யோகம்
குருச்சத்திர கஜகேசரி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த யோகம். அப்போ ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று, அதே நேரம் ரிஷபராசியை பொறுத்தளவு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரனை பார்க்கக்கூடிய அருமையான நாள். அதாவது உங்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு 10ஆம் இடம், அதாவது பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருந்து நல்ல ஒரு பதவி உயர்வு, அதாவது வேலை, வருமானம், பதவி உயர்வு, ஒரு இடமாற்றம், ஒரு முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு காலமாக, ஒரு சிறந்த காலமாக அமையக்கூடிய காலம். சரிங்களா? நான் அதாவது உறவுகளால், சகோதரிகளால், சகோதரர்களால், குடும்பத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களாலும் நம் குடும்பத்தால் பக்கத்தில் இருப்பவர்கள் ஆதரவோடு ஒரு நல்ல முன்னேற்றம் பெறுகின்ற அருமையான காலங்கள், கடன் நிவர்த்தி பெறுகின்ற காலங்கள், பொருளாதார முன்னேற்றம் பெறுகின்ற காலங்கள், நினைச்ச இடத்துல காசு பணம் வரக்கூடிய அருமையான நாள். நினைச்ச இடத்துல காசு பணம் நிச்சயம் வரும், அதில் வந்து சந்தேகமே இல்லை. நல்ல கவனிங்க. ஒரு 7, 5 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து மொத்தம் 4 தேதிகளில் கஜகேசரி யோகம் பெறுகின்ற 4 தேதிகள். அது முதல் தேதியை பார்த்தாச்சு. அடுத்த தேதி 7/5/2024 அசுவதி 4ஆம் பாதத்தில் மீண்டும், அசுவதி 4ஆம் பாதத்தில் மீண்டும் சந்திர கடகராசி, அதாவது சந்திரனுடைய கடகராசி, சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சந்திரன் ஆட்சி பெற்று மகரத்திலே குரு பார்க்கக்கூடிய அருமையான நாள். இந்த நாட்களிலும் நல்ல சுபகாரியங்கள், தொழில் விருத்தி, வருமான விருத்தி, பதவி முன்னேற்றங்கள், திருமணம் நடக்காத திருமண முயற்சிகள், இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய நாளாக, ஒரு சிறந்த உயர்ந்த காலங்களாக அமையக்கூடிய காலங்கள். அடுத்து 10/5/2024 அந்த எதிராக நல்ல கவனிக்க. முதல்ல வந்து இந்த 7/5/2024 பார்த்துட்டோம். அடுத்து மற்ற பற்றி பார்ப்போம். ரிஷபராசிக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான நாள் என்ன அப்படின்னா அட்சய திருதி. அதாவது அட்சய திருதி 10/5/2024 அன்று அட்சய திருதி வருது. இந்த அட்சய திருதி ஏற்படுகின்ற காலமே வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி, அதாவது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்திலே அட்சய திருதி ஏற்படுகின்ற அருமையான நாள். பொன் பொருள், அதாவது அல்லல்ல குறையாத செல்வங்கள் பெறுகின்ற அருமையான நாள். இந்த நாட்களில் நீங்கள் வந்து பொன் பொருளை வாங்குவது மட்டும் இல்லாமல் சொந்த தொழிலின் முயற்சிகள் செய்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த நாளில் வந்து ஒரு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்க, உணவுப் பொருள் சார்ந்த தொழில் வைக்கக்கூடியவங்க, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க. ஏன்னா ரிஷபராசிக்கு 6ஆம் அதிபதி வந்து உங்கள் இடத்துல ரிஷபராசியிலே ஆட்சி பெறும் பொழுது, மேலும் சந்திரன் அந்த இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலை, அதாவது ராசியில் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று அம்சத்தில் ஆட்சி பெறுகின்ற அருமையான காலங்கள். ரோகிணி 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்று மகரத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய 2வது நீச பங்க ராஜோ கஜகேசரி யோகம். அதாவது 3வது 4ஆம் தேதி பார்த்துட்டோம், 7ஆம் தேதி பார்த்துட்டோம், இப்போ 10ஆம் தேதி 3வது கஜகேசரி யோகம். இந்த கஜகேசரி யோகம் சந்திரனை குரு பார்க்கின்ற காலங்கள்லாம் மிக சிறந்த தொழில் வளம், முன்னேற்றங்கள், அரசாங்க பதவி பெறுகின்ற ஒரு அருமையான காலங்களாக அமையும். நிச்சயமாக அமையும், அதில் சந்தேகமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே 10/5/2024 அன்று விருச்சக, அதாவது ரிஷபராசிக்கு 7ஆம் இடமான விருச்சக ராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்று 13/5/2024 வரை இருக்கக்கூடிய அருமையான காலங்கள். அதாவது ரிஷபராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவியா இருந்தால் கணவன் சாணமும், கணவனாக இருந்தால் மனைவி சாணம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வெளிநாட்டு யோகங்களும், அதே நேரத்தில் பூமி வீடு வாசல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் அக்ரிமெண்ட் போடக்கூடிய காலங்களாக, ஒரு சிறந்த காலங்களாக ஏற்படும். இடம் முடிக்கலாம், வீடு முடிக்கலாம், சொத்து முடிக்கலாம், வெளிநாட்டுக்கான யோகங்களை ஏற்படுத்தலாம், வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். இந்த தேதிகளில் ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தில் பார்த்தா உலக வெற்றி பெறக்கூடிய அருமையான நாட்கள். தனம், வருமானம், முன்னேற்றம், அருமையான மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலங்கள். அது வந்து சந்தையில் முக்கியமாக வந்து வெளிநாட்டு யோகத்தை பெறலாம். 10 நல்ல கவனிக்க, 10/5/2024 அட்சய தேதி அன்று முதல் 13/5/2024 வரை
அல்ல குறையாத செல்வங்கள் என்று போல மேலும் மேலும் சொத்துக்களை பெறக்கூடிய காலங்களாக கணவன் மனைவி இருவருக்குமே, கணவன் என்றால் மனைவிக்கு சொத்துக்கள், மனைவி என்றால் கணவனுக்கு சொத்துக்கள் பெறக்கூடிய காலங்களாக, வெளிநாட்டு யோகம் பெறக்கூடிய காலங்களாக, அரசாங்க பதவி ஆணையிடும் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு IAS IPS காவல்துறை போன்ற பதவி இடமாற்றத்துடன் பதவி உயர்வு பெறுகின்ற காலங்களாக, ஒரு அரசாங்க பதவி முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக அமையக்கூடிய காலங்கள் அந்த தேதி. அதை திரும்ப பாருங்க, அதே 13/5 திரும்ப தொடருது. அதே 13/5/2024 அன்று காலை 9:50 மேல திரும்ப 4ஆம் முறையாக கஜகேசரி யோகம், நீசபங்க ராஜயோகம் 4ஆம் முறையாக குரு சந்திரனை பார்க்கக்கூடிய 4ஆம் முறை புனர்பூசம், அதாவது குருவுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் தனது கடகராசியான தனது வீட்டில் ஆட்சி வருகின்ற காலம். குருவுடைய நட்சத்திரத்திலே இருந்து குருவாலே பார்க்கப்படுகின்ற அருமையான, அதாவது குருவுடைய நட்சத்திரத்தை குருவால பார்க்கும் பொழுது மிகப்பெரிய யோகமான நாள். செல்வங்கள் பெருகும், தொழில் முன்னேற்றம் பெருகும், கடன் பிரச்சனைகள் தீரும். அதாவது கடன் இருக்கிற கடன் பிரச்சனை தெரியும். யாராவது கடன் கொடுக்கக்கூடிய தொழில் கூட பண்ணலான்னு அந்த காலத்துல வீட்டில் செல்வங்கள், அதாவது பொன் பொருள் வீட்டுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளும் நிறைவேற்றக்கூடிய காலங்களாக, வீட்டில் என்னென்ன இல்லையோ அத்தனை பொருளும் சேரக்கூடிய காலங்களாக அமையும். ஒரு கூட்டு அமைப்பு, அதாவது சகோதரர்களால், குடும்பத்தால், பூர்வீகத்தால், தாய் தந்தைகளால், முக்கியமாக எல்லா தன் உறவுகளால் நல்ல ஒரு ஆதரவோடு சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக, அவர்களுக்கும் நன்மைகள் எடுத்து உங்களுக்கும் பல நன்மைகளை பெறக்கூடிய காலங்களாக, அதே நேரத்தில் பூர்வீகத்தில் பாகம் பிரிக்கிறது, சொத்துக்கள் சேர்றது, இதெல்லாம் சிறப்பான முறையில் இந்த மே மாதங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமையுது. அதில் எந்தவித மாற்றமே இல்லை. சரிங்களா? அடுத்து நல்ல ஒரு முக்கியமான தேதி, அடுத்த தேதி பார்த்தீங்கன்னா 18/5/2024 அன்று மாலை 3:25 மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற காலம். 18/5/2024 முதல் 22/5/2024 வரை, அதாவது 18, 19, 20, 21, 22 இந்த 5 நாட்கள் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற காலம். அதாவது உங்களுக்கு 7ஆம் அதிபதியும், அது ஏற்கனவே வெளிநாட்டு யோகம் அதை உறுதிப்படுத்து, இந்த தேதி அதை உறுதிப்படுத்து. இப்போ உங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்தளவு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மகரத்தில் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் நீண்ட தூர பயணத்தின் மூலம் வருமானம், தந்தையாலும் பூர்வீகத்தாலும் இல்லை அரசாங்க பதவியாலும் முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு அருமையான காலங்களாக அமையக்கூடிய காலங்கள் அந்த தேதிகள். மகரத்தில் செவ்வாய் பூமிகாரகர், இவருக்கு பேர் அரசாங்க அதிகாரத்துவம் பதவி தரக்கூடியவர். இதன் போல யோகங்களை பெறக்கூடிய காலங்கள். சரி, இது 5 நாட்கள். அடுத்து 25/5/2024 முதல் 28/5, அதாவது மே மாதத்தில் இறுதி பகுதி 25/5/2024 முதல் 28/5/2024 வரை. இதில் அதாவது ரிஷபராசிக்கு 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி சூரியன் ஒரு அரசு கிரகம். அதே நேரத்தில் வீடு, சொந்த வீடு, தகப்பனார் சொத்தோ தாய் சொத்துக்குள்ளே பெறக்கூடிய ஒரு காலங்கள், அரசாங்க பதவி பெறக்கூடிய காலங்கள். அந்த சூரியனும் உச்சம் பெற்று மேலும் உங்கள் ரிஷபராசிக்கு அதிபதி மீனத்தில் லாபஸ்தானத்தை உச்சம் பெறுகின்ற காலம். சூரியனும் உச்சம் பெற்று சுக்கிரனும் உச்சம் பெறுகின்ற இந்த 25/5/2024 முதல் 28/5/2024 வரை. ஆக ரிஷபராசிக்கு ராசிக்கு அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற போது எதிர்பாராத விதமாக ஒரு பதவி யோகம் இடமாற்றத்துடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே நேரம் நீண்ட நாள் வராத பணமெல்லாம் சேரக்கூடிய ஒரு அருமையான திடீரென்று காசு பணங்கள் வரக்கூடிய காலங்கள், தொழில் மூலம் மிகப்பெரிய லாபத்தை பெறுகின்ற காலங்கள். அதே நேரம் திருமணத்தால், அதாவது கணவன் என்றால் மனைவி வீட்டு சொத்துக்களையும், மனைவி என்றால் கணவன் வீட்டு சொத்துக்களையும் லாபமாக பெறுகின்ற காலங்கள், பணமாக பெறுகின்ற காலங்கள். மாப்பிள்ளை கஷ்டப்படுறாரு, இந்த பணத்தை மாப்பிள்ளைகிட்ட கொடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் மருமக கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி மாமனார் என்ன நீ சம்பாதிக்க ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் என் மருமகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு மாமனார் மருமகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த காலங்களாக இந்த காலங்கள் அமையும்.
என சுக்கிரன் வலிமை பெறும் பொழுது பெண்களுக்கு சிறந்த யோகமான காலங்களாக அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை பெண்களுக்கு சிறந்த யோகமான காலங்களாக இந்த மேசராசி உறுதியாக அமைகிறது. அதில் எல்லளவு சந்தேகமே இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் மோசமான திசாபுத்திகள் நடந்தால் நான் சொன்ன பலன்கள் கண்டிப்பாக தடப்பட தான் செய்யும். அப்போ என்ன உண்மை நடக்கலையே அப்படின்னு என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. கீழே நம்பரை நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. என்ன தான் நடக்கலை, ஏன் நடக்கலன்னு பார்த்துருவோம். நல்ல கவனிங்க. நாங்களும் ஜாதகத்தை இப்போ நடக்குமா அப்போ நடக்குமா, பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் முடியும் அப்போ கல்யாணம் முடியும், பையனுக்கு இப்போ வேலை கிடைக்கும், இப்போ அன்னைக்கு வேலை கிடைக்கும் இன்றைக்கி வேலை கிடைக்கும், நாங்களும் பார்க்காத இடம் வாங்கி கிடையாதுங்க. என் பையனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணுக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது. கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுக்கு குழந்தை இல்லை, 5 வருஷம் ஆச்சு 10 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை. தொழில் ரொம்ப நாளுக்கெல்லாம் மோசமாக போயிட்டுருக்கு. அவர் தொழில் நல்லபடியாக ஓடணும். நல்ல மனுஷன் நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தார், திடீர்னு வேலையை விட்டு வந்துட்டார். அவருக்கு திரும்ப எப்போ வேலை கிடைக்கும்? இப்படியெல்லாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்களும் பார்க்காத இடம் பாக்கி கிடையாது, எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி வேதனைப்படக்கூடியவங்களுக்கு இங்கே இடத்துல சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி உத்தரவா? எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்த வரையில் என்ன பார்த்து நடக்கலை சரியாகலை சொல்லி திரும்ப ஜாதகத்தை கையில் தூக்கிக்கிட்டு வேறு ஜோசியரை பார்க்கக்கூடிய நிலையில் வரக்கூடாது. அவரை பார்த்துங்க அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இது வெறும் வார்த்தைக்கு இந்த இடத்துல இடமே இல்லை. அதாவது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. அப்படி தூக்கியாச்சுன்னா இது இந்த காலத்தில் நடக்கும் நடந்தேயாகும் நடந்தே தீரும் அப்படின்ற ஒரு உறுதியான உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.